கேள்விகள் 20 மதிப்பெண்களுக்கு 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் இயேசு டேஸ் டேஸ் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை இதன் ஆக்கியோன் எழுதினார். செய்யவும் உபதேசிக்கவும். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 2 வசனம். கேள்வி எண் 2. டேஸ் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே டேஸ் பேசத் தொடங்கினார்கள். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது வெவ்வேறு பாஷைகளிலே. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வரை. கேள்வி எண் 3. தேவாலயத்தின் டேஸ் வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் குணமாக்கப்பட்டதைக் கண்டு ஜனங்கள் எல்லாரும் டேஸ் மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். அலங்கார வாசல் அண்டையிலே சாலமோன் மண்டபத்திலே. அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 2 மற்றும் 11 வசனங்கள். கேள்வி 4. டேஸ் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டுமென்று விண்ணப்பம் பண்ணினான். டேஸ் அவருக்கு ஆலயத்தை கட்டினான். தாவீது வாசஸ்தலத்தை கட்ட வேண்டுமென்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 45 முதல் 47 வசனங்கள் வரை. கேள்வி 5. சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டான போது அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் டேஸ் டேஸ் தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். யூதேயா சமாரியா தேசங்களில். அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 1 வசனம். கேள்வி எண் 6. அவர்களுக்குள்ளே கடும் கோபமூண்டபடியினால் பர்னபா டேஸை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி டேஸ் தீவுக்கு போனான். மார்க்குவை கூட்டிக் கொண்டு சீப்புரு தீவுக்கு போனான். அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 39 வசனம். கேள்வி எண் 7. தீமோத்தேயுவின் தாய் விசுவாசமுள்ள டேஸ் ஸ்திரீ, அவன் தகப்பன் டேஸ். யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 1 வசனம். கேள்வி 8. பவுலை பற்றி கொண்டு விசுவாசிகளானவர்களில் டேஸ் என்பவனும் டேஸ் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயும் இருந்தார்கள். தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் ஸ்திரீயும். அப்போஸ்தலர் 17 அதிகாரம் 34 வசனம். கேள்வி எண் 9. டேஸ் என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் டேஸ் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து கொண்டிருந்தான். தெமேத்ரியு என்னும் பெயர் கொண்ட தட்டான் தியானாளின் கோவிலை போல. கேள்வி எண் 10. சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் டேஸும் டேஸும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். தேவதூதனும் ஆவியும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 23 அதிகாரம் 8 வசனம். 3வது பிரிவில் பொறுத்துக கேள்விகள் 10 மதிப்பெண்களுக்கு 10 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. கேள்வி எண் 1. யோவேல். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். கேள்வி எண் 2. பேதுரு. நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அப்போஸ்தலர் 2 அதிகாரம்